லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழும் சென்னை மாநகரம். நகரங்கள் சுத்தமா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா அந்த சுத்தத்துக்காக உழைக்கிற கைகளுடைய வாழ்க்கை எவ்வளவு சுத்தமா இருக்கு? தேர்தல் நேரத்துல வாக்குகள் முக்கியம். ஆனா அந்த வாக்களிக்கக்கூடிய கைகளுடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம், பாதுகாப்பு, ஊதியம், மரியாதை இதெல்லாம் எந்த இடத்துல இருக்கு? நகரத்து நிழல்ல வாழக்கூடிய துப்புரவு பணியாளர்களின் வாழ்க்கை, அவங்களுடைய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் குறித்து இன்னைக்கு பேச போறோம். இது அரியணை ஏறுமா என் சொல். கார் இந்த மாதிரி கார் ஓட்டுறது சினிமா ஸ்டுடியோவில் வேலை செஞ்சுக்கிட்டாரு. அவர் போகும்போது அடிபட்டு செத்துட்டாரு. கல்யாணம் பண்ணி 19 வயசில் வந்தோம்மா. 19 வயசில் வந்து அவர் இந்த வேலை தான் செய்யிருந்தாப்போ ஒரு 3 வருஷமாக. சரி கஷ்டப்பட்டு வேறு வேலை செய்ய வேலை வெட்டி இல்லாமல் இருந்தேன். குடும்பம் பிடிச்சனால இப்போ இந்த வேலைக்கு வந்தனால வீட்டில் கொஞ்சம் பிடிச்சிக்கிது வேலைக்கு. வாட்ச்மேன் வேலையெல்லாம் போயிருந்தேன். அது ரொம்ப 12 வேலை. எனக்கு 8 வேலை தான் எனக்கு பிடிக்கும். துப்புர வேலையில் எங்கே வேணால் எப்படி வேணால் வரும். மழை வந்தாலும் வரும், வேலை ஜாஸ்தியாக வரும். மற்ற நேரத்தில் ஆர்டினரி ஆகும்போது வேலை வரும். குடிகாரங்க பிரச்சனை வரும். வேறு வீட்டாண்ட சரியாக பெருக்கலைன்னா அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆமாம், ஒரு தண்ணி கேட்டால் கூட சில பேர் நல்ல தண்ணி கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு நிறைய இதனாலும் பிரச்சனை இருக்குது. மேலே வேலை பார்த்துல தூக்கி மேலே போடுவாங்க. காவா தண்ணி, முட்டை தண்ணி எல்லாம் தூக்கி கிணறு போடுவாங்க. செய்கிறவங்க டீசெண்டாக செஞ்சாங்கன்னா வெளியே எடுத்து வச்சாங்கன்னா எடுத்துன்னு போகலாம். பின்சா இல்லை டொக்கில் போடுறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ 4 வீக்காப்பு சம்பளம் லீவ் போட்டால் பிடிச்சிக்குவாங்க, அவ்வளோதான். சம்பளம் கொஞ்சம் ஏற்றினா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பளம்னு கணக்கு போட்டால் இல்லை 800 ரூபாய். இப்போ வந்து 700 ரூபாய் சம்பளம் தான் ஒரு கணக்கு வரும். அவங்க ஆம்பளை ஆளுங்களுக்கு குப்பை வாடுறவங்களுக்கு கூட ஓடு தருவாங்க. எங்களுக்கு பெருக்கிறவங்களுக்கு தொடப்பம் கெடுப்பம் எதுவுமே கிடையாது. நாங்களே சொந்தமாக காசு போட்டு நாங்கள் வாங்கி செய்கிறோம். கேட்டால் கூட தரமாட்டுறாங்க. ஒரு 100 ரூபாய் ஒரு தொடப்பம். சுகர் இருக்குது பாதி பேருக்கு. டெய்லியும் பொங்கல் வெடித்த சாதம் மாதிரி கொதன்னு சாதம் மாதிரி போடுறாங்க. அதை ஒண்டி மாற்றணும். நைட்டில் ஒரு டிஃபன், பூரி, சப்பாத்தி, இல்லைன்னா ஒரு இட்லி, தோசை அந்த மாதிரி போட்டால் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் இது தான் இப்போ ஒன்று கொடுத்துக்குறாங்க. அது எங்களுக்கு உடம்புல ஒத்துக்கல. அது போட்டால் கீர்னா புண்ணாயிடுது. மறுநாள் வந்து அது பெருசாகிடுது. நாங்கள் வந்து இத்தனை வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கிடையாது. நான் இப்போ வந்து பின்ஷன் போட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த பின்ஷன் சரியாக வந்து வெளிப்படுத்தலை இன்னும்.
என்ன புது பென்ஷனா பழைய பென்ஷனா ஒன்றுமே புரியல எங்களுக்கு. சின்ன ஆட்டோ கொடுத்துக்கிறாங்களா சிஸ்டர், அதில் வந்து நாங்கள் 2 சைடு கண்ணாடி கிடையாது. அந்த 2 சைடு கண்ணாடி எப்படி அவங்க ஆட்டோ ஓட்டி குப்பை எடுப்பாங்க, பின்னாடி வேறு ஆளும் தெரியல, முன்னாடி வேறு ஆளும் தெரியல அவங்களுக்கு. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற உள்ளாட்சிகளில் பணி செய்கிறோம் துப்புரவு தொழிலாளர்கள். லட்சக்கணக்கான பணியிடங்கள் காலியாக இருக்குது. அந்த காலி பணியிடத்தில் ஒப்பந்த முறையில் வேலை செய்கிற, இன்றைய கொத்தடிமைத்தனத்தில் வேலை செய்கிற திடக்கழிவு மேலாண்மை துறையில், அந்த துறையில் இருக்கிற பெண்கள் பார்த்தோன்னா அந்த பெண்களில் தாழ்த்தப்பட்டோர் அதிகமாக இருக்காங்க. கணவரார் கைவிடப்பட்டோர், விதவைகள், பெண்கள் அதிகமாக இருக்கிற அந்த துறையில் குறைஞ்சபட்ச ஊதியத்துக்கு வேலை செய்கிறாங்க. எனவே அவங்களுக்கு பணி பாதுகாப்பு என்பதே இல்லாமல் இருக்குது. அவங்க வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது. எனவே அரசாங்கம் அவங்களை நிரந்தரப்படுத்த வேண்டும், குறைஞ்சபட்ச ஊதியத்தை அமல்படுத்த வேண்டும். இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யக்கூடாதது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த வேலையை யாரோ ஒருத்தர் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கறத மட்டும் அமைதியா ஏத்துக்கிறோம். அந்த யாரோ ஒருத்தர் ஏன் எப்போதுமே ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமுதாயத்துல இருந்து வராங்க அப்படிங்கறத எப்பயாவது யோசிச்சிருக்கோமா? அவங்களுக்கான நிலையான வேலை, பாதுகாப்பு, மரியாதை இதையெல்லாம் உறுதிப்படுத்த வேண்டியது வாக்குறுதி தர்ற அரசுடைய கடமை மட்டும் இல்ல, ஒரு சமுதாயமா நம்முடைய கடமையும் கூட. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.